இப்போ சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கும் போது பின்னாக ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா, பார்வோன் சேனையோடு வருகிறான். இதை இவர்கள் பார்த்ததும் இவர்கள் பயப்படுகிறார்கள். இவர்கள் பயந்து ஆண்டவரை நோக்கி முறையிட்டு விட்டு இப்ப மோசே கிட்ட வந்து என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா? இந்த பிரச்சனை எங்களுக்கு எதனால வந்துச்சு தெரியுமா? எகிப்தை விட்டதினால் எங்களுக்கு பிரச்சனை வந்தது என்று புலம்பினார்கள். நாம் தேவனை அறியாத, தேவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத சூழ்நிலையிலிருந்து தேவனால் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அதை விட்டதுனால, நம்ம விட்ட காரியத்தை மேன்மையா ஃப்ரெண்ட்ல கொண்டு வரோம் தெரியுமா? இது தேவனை பரீட்சை பார்க்க. நீ இதை செய்யாததுனாலதான் இது உனக்கு ஆச்சு. அங்க வரி கொடுக்காததுனாலதான், அங்க பலி கொடுக்காததுனாலதான். இந்த பார்வையும் இந்த பேச்சும் தேவனை பரீட்சை பார்க்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனை எப்பொழுது முற்றுப்புள்ளி உண்டாகும்? நீ எல்லையை தாண்டு, நீ எல்லையை தாண்டு, நீ எல்லையை விட்டு வெளியே வா. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அனுபவத்திலே வந்து பாரு.